கார்த்திக் என் புருஷன். என்னை எதுக்கு கனடா அனுப்ப பார்த்தீங்க? சாமுண்டீஸ்வரியை அதர வைத்த ரேவதி. கார்த்திகை தீபம் நேற்றைய எபிசோடில் கார்த்திக் சொன்ன திட்டத்தின்படி மயில்வாகனம் வீட்டில் இருந்து கிளம்பி சிவனாண்டி வீட்டிற்கு செல்கிறான். வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து முத்துவேல் போனை எடுத்து மயில்வாகனம் ஏர்போர்ட்டிற்கு போன் செய்து ரேவதி பயணிக்கும் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக பொய்யான தகவலை தெரிவிக்கிறான். இந்த தகவலை கேட்ட அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்து எந்த அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது என்பதற்காக புறப்பட தயாராக இருந்த விமானத்தை அவசரமாக தரை இறக்குகின்றனர். வெளியே ரேவதி வர கார்த்திக் அவளை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விடுகிறான். கார்த்தியை பார்த்து ரேவதி ஓடி வந்து கட்டிப்பிடித்து கதறி அழுகிறாள். இன்றைய எபிசோடில் கார்த்திக் ரேவதியை சமாதானம் செய்கிறான். ஆனால் ரேவதி மாமா காலையில் இருந்து எதுவுமே சரியில்லை, எங்கே உங்களை நான் பார்க்காமலே கனடா போயிட்டுவேனோ என நினைத்து பயந்தேன் என்று சொல்கிறாள். அப்போது கார்த்திக், நீ மட்டும் கனடா போயிருந்தா இந்தியா திரும்பி வந்து இருக்கவே முடியாது ரேவதி என சாமுண்டீஸ்வரி சந்திரகலா இருவரும் போட்ட திட்டத்தை பற்றி சொல்கிறார். உனக்கு எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டது என்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் உன்னையும் என்னையும் பிரிக்க இப்படி ஒரு திட்டத்தை போட்டு இருக்கிறார்கள் என சொல்கிறார். இதைக் கேட்டு ரேவதி அதிர்ச்சி அடைகிறாள். மறுபக்கம் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக பொய்யான தகவல் அளித்து பரபரப்பை ஏற்படுத்திய முத்துவேலை போலீசார் கைது செய்து அழைத்துச் செல்கின்றனர். நான் என்ன தவறு செய்தேன்? என்னை ஏன் கைது செய்கிறீர்கள் என கேள்வி கேட்க, விமானத்தில் குண்டு இருக்குன்னு சொன்ன சும்மா விடுவாங்களா? ஒழுங்கவா என மிரட்டி அழைத்துச் செல்கின்றனர். உடனே முத்துவேல், மகனே சிவனாண்டி, இதில் ஏதோ சதி இருக்குடா என சொல்ல, சிவனாண்டி கவலைப்படாமல் போங்க சித்தப்பா, நான் உங்களை வெளியில் எடுக்கிறேன் என்கிறார். எல்லா சதி திட்டமும் தெரிந்த ரேவதி வீட்டிற்கு கோபத்தோடு வருகிறாள். ரேவதியை பார்த்து சாமுண்டீஸ்வரி, நீ கனடா போலையா? எப்படி திரும்பி வந்த என்று கேட்கிறாள். அதற்கு அதிரடியாக பதிலளிக்கும் ரேவதி, என்னையும் கார்த்திக் மாமாவையும் பிரிப்பதற்காக நீங்க போட்ட திட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். கார்த்திக் தான் என்னுடைய கணவர் என்ற உண்மையை ஏன் மறைச்சீங்க என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறாள். இதனால் அதிர்ச்சி அடைந்த சாமுண்டீஸ்வரி, ஏய் ரேவதி, அந்த கார்த்திக் சொல்வதைக் கேட்டு அதுதான் உண்மை என நினைச்சு கண்டை பேசாதே என்கிறாள். உடனே ரேவதி, அம்மா, கார்த்திக் மாமா என்னை ஏமாற்றவில்லை, நான் உங்களை நம்புனேன், நீங்கதான் எனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சி அந்த மருதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க, இப்போ கனடாவிற்கு அனுப்ப திட்டம் போட்டீங்க, என்னை எதுக்கு கனடாவிற்கு அனுப்ப திட்டம் போட்டீங்க, முதல்ல அதற்கு விளக்கம் கொடுங்க என கேட்க சாமுண்டீஸ்வரி என்ன சொல்வது என்று தெரியாமல் நிற்கிறாள். ரேவதியின் இந்த நேரடி மோதலுக்கு சாமுண்டீஸ்வரி என்ன பதில் சொல்லப் போகிறாள்? இதுவரை மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் அனைத்தும் வெளிவருமா என்பதை நாளை பார்க்கலாம்.